விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு பாஜக தவம் கிடைக்கிறதா? தொடர்ச்சியாக வந்து விஜய் இந்த கூட்டணிக்கு வரணும்னு பாஜக தலைவர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பாஜகவுடைய தொண்டர்களாகட்டும் இல்லை அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களாகட்டும் இவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஏங்க விஜய் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் ஏங்க திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அது நியாயமான கேள்வியும் கூட. ஏன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த போது அவருடைய கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை அடையாளப்படுத்துகிறார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவருக்குன்னு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அவருக்குன்னு வந்து ஒரு ஓட் பேங்க் உருவாகிட்டு இருக்கு. அப்போ அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து விஜய் என்ன சொல்ல போகிறாரு, பாஜகவை வந்து ஒரு எதிரியாக காட்ட போகிறாரு. எப்படி வந்து திமுக பாஜகவை எதிரியாக காட்டுகிறதோ அதே மாதிரி விஜயும் வந்து பாஜகவை எதிரியாக காட்டப் போகிறார். அப்படி இருக்கிற போது பாஜக கட்சி வந்து விஜய் எங்களோட கூட்டணிக்கு வரணும், இந்த கூட்டணிக்கு விஜய் வந்தே ஆகணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இதை வந்து பார்க்குற மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? பாஜக அப்படிங்கிற கட்சி உலகத்திலேயே பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறாங்க, இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மாநிலங்களில் இன்னைக்கு பாஜக தான் ஆட்சியில் இருக்கு. இப்படிப்பட்ட கட்சி வந்து இப்பதான் முதல் தடவையாக அரசியலுக்கு வரக்கூடிய விஜயை, முதல் தேர்தலை சந்திக்க போற விஜய் தங்களுடைய கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு தவம் கிடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. எதுக்கு இதை பண்ணணும்? இப்போ விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தால் லாபம், நான் இல்லைன்னு சொல்லலை. திமுக கூட்டணி படுதோல்வி அடையும். அதிமுக பிளஸ் பாஜக பிளஸ் விஜய் இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 40-45% வாக்கு வங்கியில் போய் நிற்கும். அப்போ அதோட ரீச்சே வந்து வேற, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விஜய் வந்து அதிமுகவோட தான் கூட்டணி வைப்பாரே தவிர பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படிங்கிறது அடிப்படை அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு கூட இது புரியும். ஏன்னா இன்னைக்கு விஜய் வந்து கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை அடையாளப்படுத்தியிருக்காரு. அப்படி இருக்கிற போது அவர் வந்து பாஜகவோட நேரடியாக கூட்டணி வைக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனா, நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு தியரி சொல்லியிருந்தேன். டிசம்பர் ஜனவரியில் விஜய் வந்து கூட்டணிக்கு போகணும்னு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவர் முடிவு எடுத்தார்னா அப்போ தான் எடுப்பார், டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம். ஏன்னா அப்போ தான் வந்து ஓரளவுக்கு தெரியும் திமுக கூட்டணி வந்து வலுவாக இருக்கா, அவங்களுக்குள்ள அந்த தொகுதி பங்கீடு பிரச்சனையெல்லாம் இருக்கா, அந்த கூட்டணியிலேருந்து யாராவது வெளியில் போவாங்களா, இல்லை யாராவது உள்ளே வருவாங்களா, கள நிலவரம் எப்படி இருக்கு, விஜய்க்கான வரவேற்பு எப்படி இருக்கு, அதிமுக பாஜக கூட்டணிக்கான வரவேற்பு எப்படி இருக்கு, திமுக மீண்டும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு ஓரளவுக்கு ஒரு 50% 60% நம்மளுக்கு வந்து ஒரு விடை தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ முழுசா தெரியாது, ஆனால் ஒரு கணக்கீடு பண்ணலாம். ஓகே, இது இப்படி இருக்கு, திமுக கூட்டணிக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிமுக அதிகபட்சம் போனால் இவ்வளவுதான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குக்கு வரலாம். அப்படி ஒரு கணக்கு வரும்போது ஒருவேளை திமுக மீண்டும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அப்பதான் வந்து விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த கூட்டணி கணக்கு போட்டு பார்ப்பார். நம்ம வந்து அதிமுக கூட்டணிக்கு போனால் என்ன ஆகும், இல்லை அதிமுகவும் பாஜகவும் தனியாக இருக்காங்க, அதனால நம்மளும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி வச்சா என்ன ஆகும், அப்போ மும்முனை போட்டி வந்தால் இங்கே கள நிலவரம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, இது எல்லாத்தையுமே அப்போ தான் விஜய் பார்ப்பார். டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் இதுதான் நடக்கும். அப்படி நடக்கிற போது ஒருவேளை விஜய் வந்து கூட்டணி வேணும் அப்படின்னு டிக் பண்ணாரு அப்படின்னா அது வந்து அதிமுக கூட்டணியை தான் டிக் பண்ணுவாரு. அதுலயே என்னுடைய தேரி என்ன அப்படின்னா, ஒருவேளை அவர் அதிமுக கூட்டணியை டிக் பண்ணாரு அப்படின்னா அப்போ அதிமுக கூட்டணிக்கு ஒரு கண்டிஷன் போடுவார். அது என்னன்னா, உங்க கூட்டணியில பாஜக இருந்தா என்னால் வர முடியாது, அதனால நீங்க பாஜகவை விட்டுட்டு வெளியில வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு பேசுவார். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது மோரார்ல சேமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாஜகவுக்கு இன்னைக்கு 11.5% வாக்கு வங்கி இருக்கு. கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு மினிமம் 10% அவர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் தமிழ்நாடு முழுவதும் எல்லா பாக்கெட்லையும் விஜய்க்கு ஓட்டு இருக்கு. பிளஸ் சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும். பிளஸ் இளம் தலைமுறையினர் வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும். பிளஸ் பட்டியலின வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும். இது எல்லாமே அவருடைய பிளஸ் பாயிண்ட். தமிழ்நாடு முழுவதும் அவர் வந்து போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஏற்கனவே ஆல்மோஸ்ட் டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவர் ரீச் பண்ணிடுவார். ஸோ இது எல்லாமே வந்து அதிமுகவுக்கு அட்வான்டேஜ். ஸோ பாஜக கொடுக்கக்கூடிய அட்வான்டேஜை விட கூடுதலாக சில சிறப்பம்சங்கள் விஜய் கிட்ட இருக்கு. அது வந்து என்ன, அதாவது நான் சொன்ன மாதிரி பட்டியலின வாக்குகள், சிறுபான்மையின வாக்குகள், இளம் தலைமுறையினர் வாக்குகள், பிளஸ் அவருடைய அந்த ரசிகர்கள், தொண்டர்கள், இவங்களுடைய வேலை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்ஸ், கூடுதல் அட்வான்டேஜ். அப்போ பாஜகவா
தாவேகாவா அப்படின்னு ஒரு சாய்ஸ் எடுக்கணும்னு வந்தா அதிமுக என்ன முடிவு எடுப்பாங்க? அதுதான் இங்க கேள்வி. அப்ப அதிமுகவுக்கு எது கூடுதல் அட்வான்டேஜ்? என்னதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி எல்லாம் ஃபார்ம் பண்ணாலுமே தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுதான் அரசியலுடைய அடிப்படை. நீ ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படிங்கிறது தான் தர்மம். அப்போ அதிமுக என்ன பண்ணுவாங்க? ரொம்ப ஈஸியா பாஜகவை கழட்டி விட்டுட்டு தாவேகாவை உள்ள எடுத்துக்குவாங்க. ஏன்னா 2026 தேர்தலை திமுக எப்படி சந்திக்க போறாங்க? அதே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அதே விஷயத்தை அடிப்படையா வச்சுதான் அவங்க சந்திக்க போறாங்க. அப்படி இருக்கிற போது அதிமுகவுக்கு பாஜக ஒரு சுமையா தான் இருக்கும். ஏன்னா இவங்களால திமுகவுடைய பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியாது. அதை எதிர்கொள்றதுக்கும் இவங்களுக்கு தைரியம் கிடையாது. உண்மையை பேசுறதுக்கு இவங்களுக்கு தைரியம் கிடையாது. அப்போ டிசம்பர் ஜனவரியில அதிமுக பிளஸ் தாவேகா கூட்டணி உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த கூட்டணிக்குள்ள பாமக கூட உள்ள வரலாம். தேமுதிக கண்டிப்பாக உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி சீமான் கூட வெற்றி வாய்ப்பை பார்த்து அவர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கூட்டணி வந்தது அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு பலத்த சவாலை ஏற்படுத்தும். பிளஸ் இந்த கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து பாஜகவை தனிமைப்படுத்திட்டோம். இப்போ அதிமுகவும் அந்த கிரெடிட் எடுத்துக்குவாங்க, தாவேகாவும் அந்த கிரெடிட் எடுத்துக்குவாங்க, விஜயும் அந்த கிரெடிட் எடுத்துக்குவாரு. நாங்கள் பாசிச சக்தியை தடுத்து நிறுத்தி விட்டோம் அப்படின்னு பேசுவாங்க. இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய தியரி. இதை நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் மட்டும் சொல்லலை. நிறைய பேர் இதை கணிச்சிருக்காங்க. இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நான் நடக்கும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு அதிமுக பலவீனமான நிலைமையில் இருக்கிற போது, தேர்தல் நெருங்கும் போது திமுக கூட்டணி தான் மறுபடியும் வெற்றி பெற போகுது, அதிமுகவுக்கு மீண்டும் வாய்ப்பில்லை அப்படிங்கிற தெரிஞ்சது அப்படின்னா அப்போ அதிமுக கொஞ்சம் இறங்கி வரும். மேபி கூட்டணி ஆட்சி இல்லை அதிகாரத்தில் பங்கு இந்த மாதிரி இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும். இது அதிமுகவுக்கும் பொருந்தும், தாவேகாவுக்கும் பொருந்தும், நாம் தமிழர் கட்சிக்கும் பொருந்தும். இவங்க மறுபடியும் வந்தாங்க அப்படின்னா இந்த எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. அப்போ அதற்காக ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பேஸ் பண்ணி இவங்க எல்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சேர்ந்ததுன்னா பாஜகவுக்கு நல்ல திருநெல்வேலி பீமபுஷ்டி அல்வாவை கொடுப்பாங்க. ஆனால் இந்த கணக்கெல்லாம் ஒன்றுமே புரியாமல் விஜய் எப்படியாவது கூட்டணிக்கு வரணும்னு எல்லா பாஜக தலைவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்காக பேசுறீங்க? அவர் கொள்கை எதிரின்னு சொன்ன ஒரு நபரை கூட்டணிக்கு கூப்பிடுறதுல என்ன லாஜிக் இருக்கு? அவங்க என்ன பண்றாங்க? திரும்ப நாங்கள் பாஜக இருக்கிற பக்கமே வரமாட்டோம், பாஜக இருக்கிற பக்கம் தலையே வச்சு படுக்க மாட்டோம்னு அவங்க திரும்ப அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் பாஜக தொண்டர்கள் சுட்டி காட்டுறாங்க. இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா அதை அதிமுக காரங்க பேசிட்டு போறாங்க. ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் அதிமுகவை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப அவருடைய நோக்கம் நம்மளுக்கு நல்லா புரியுது. அவர் அதிமுகவோட சேர்றதுக்கு மனதளவில் தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சிக்னல் இருக்கு. அதை அதிமுக காரங்க பண்ணிட்டு போறாங்க. ஒருவேளை டிசம்பர் ஜனவரியில் திமுக கூட்டணி ஒரு மிக பெரும்பான்மையாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அப்போ வேணா விஜய் அதிமுக பிளஸ் பாஜக பிளஸ் தாவேகா அந்த மாதிரி ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதற்கெல்லாம் அதோடைய சதவிகிதம் ரொம்ப ரொம்ப குறைவு. அது வரைக்கும் இந்த பாஜக தலைவர்கள் விஜயை கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடாம இருக்கிறது, விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவாருன்னு அதை பத்தி பேசாம இருக்கிறது, இதுதான் நல்லது. அதை செஞ்சாங்கன்னாவே போதும். நீங்க உங்களுடைய கட்சியை வளர்க்க பாருங்க, திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்துக்கு பதில் சொல்ல பாருங்க, அந்த பிரச்சாரத்தை எப்படி முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேலை பாருங்க, திமுகவுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுங்க, ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுங்க, மத்திய அரசுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாருங்க. இதையெல்லாம் செய்யறதை விட்டுட்டு எப்ப பாரு அதிமுக கூட்டணி தாவேகா கூட்டணி அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால பாஜகவுடைய தலைவர்களுக்கு நம்ம சொல்லிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுங்க. அதை பண்ணீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த களம் இருக்கு, நம்ம தான் பயன்படுத்திக்கணும். நன்றி.